போஜ்பூரி சினிமால ஒரு முக்கியமான ஹீரோவா இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பவன் சிங் அப்படிங்கிற ஒரு ஹீரோ தான். இவரு அந்த போஜ்பூரி இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர். குறிப்பா அங்க பல படங்களுக்கு பாடகராகவும் இருந்திருக்கிறாரு, நடிகராகவும் இருந்திருக்கிறாரு, பன்முக திறமை கொண்ட நபராகவும் இருந்திருக்கிறாரு. இவரும் நடிகை அஞ்சலி ராகவ் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா சாயா சேவா கரே அப்படிங்கிற பாடலுக்கான விளம்பர நிகழ்ச்சியில தான் கலந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல அஞ்சலி நின்றுகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் திடீர்னு அவங்களுடைய இடுப்புல கை வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல சிரிச்ச மாதிரி தான் அஞ்சலி திரும்பி பார்த்துருக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவர் இடுப்பை தொட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல ரொம்ப சங்கடமாக உணர்ந்திருக்கிறாங்க அஞ்சலி. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ண நல்லா இருக்காது அப்படின்னு அப்படியே லைட்டா சிரிச்சபடியே திரும்பிட்டாங்க. ஆனா பொது மேடையில பவன் சிங் இப்படி பண்ணிட்டாரு, நடிகருடைய இடுப்புல கை வைக்கலாமா அப்படின்னு இந்த விஷயங்கள் சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரலா மாறி இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் காரணமாக இன்னொரு பக்கம் அஞ்சலிக்கு மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. மன உளைச்சலுக்கு ஆளான நடிகை அஞ்சலி போஜ்பூரி திரையுலகத்துல இருந்தே நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த செயல் இவ்வளவு பண்ணிட்டு ஹீரோ எப்படி அமைதியா இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் அஞ்சலியை பார்த்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு ஹீரோ பவன் சிங். அந்த விஷயத்துல நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தெரிஞ்ச இந்த விஷயத்தை பண்ணல, ஸோ என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சை இன்னும் மோயல. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி அஞ்சலி எதுவுமே சொல்லல. ஸோ ரிப்ளை என்ன கொடுக்க போறாங்க, இந்த பிரச்சனை என்னவா மாறும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.